பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். கல்யாணத்த பத்தி, இல்ல வந்து குழந்தை பத்தியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கும். எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி மத்தவங்களுக்கு வந்து அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நான் அடம் பிடிக்க முடியாது. ஒரு ஆளோட மனசுல இருந்து ஓகே எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அதான் அந்த ட்ரூ ஃபீலிங். ஆனா எனக்கு இப்ப ரெடி இல்ல நான் கல்யாணம் பண்ண இப்ப நான் ரெடி இல்லன்னா வந்து அவங்களோட மனசுல இருந்து என்ன சொல்றாங்க? அதுதான் வந்து நல்லது. அப்போ அப்புறம் ரிக்ரெட் பண்ண வேண்டாம். பட் எல்லாருக்கும் அந்த லிபர்ட்டி கிடைக்காது. எல்லாருடைய வீட்லும் இருக்கிற ஒரு சூழ்நிலை ஒரு நிலைமை வந்து எப்பவுமே நம்ம பேசுற மாரி ஈஸியா இருக்க மாட்டாங்க. சில பேருங்க வந்து அப்பா, அம்மாக்கு அப்படி இருக்கும். இல்ல எனக்கு இந்த வயசுக்குள்ள என் பொண்ண வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்பதான் அது அவங்களோட சிச்சுவேஷன் அது. அதுக்கேண்டி நம்ம அவங்கள போயிட்டு நீங்க எப்படி அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட ஜர்னி, அவங்களோட சிச்சுவேஷன் அவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும். நான் எங்கேயோ என்னோட ஒரு சேஃப் ஒரு பிளேஸ்ல உட்காந்துக்கிட்டு நீங்க அப்படி பண்ணக்கூடாது, நீங்க அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல. என்னோட ஜர்னி எனக்கு டிக்டேட் பண்ணலாம். இன்னொருத்தர் எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி நான் எப்படி சொல்ல முடியும்? பிகாஸ் வந்து அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட பேக் ஸ்டோரி என்னன்னு எனக்கு தெரியாது. ஒரு அப்பா, அம்மா மேபி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பொண்ண வந்து நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொல்லும்போது வந்து, அவங்க கல்யாணம் பண்ணல, அப்ப நானும் கல்யாணம் பண்ணல மேபி அவங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாருடையும் லைஃப் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். எல்லாருடையும் கான்செப்ட் டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அத ஒ ஒ ஒண்ணே என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு மட்டும் எனக்கு ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ண முடியாது. நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு.